தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சி, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சப்மிஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய நேம், ஃபுல் நேம் இங்கே ரைட் பண்ணுங்கள். உங்களோட நேஷ்னாலிட்டி, உங்களுடைய மதர் டங், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். கேட்டகிரி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடியோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் டைட்டில் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிடுங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 2 விதமான பதவிக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் 2 பதவிக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பதவியோட நேம் இங்கே கொடுத்துருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வித் டேட் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு 10th 12th கிராஜுவேஷன், பிஜி, எனி அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்டிருக்க மாதிரி எந்த ஸ்கூலில் அல்லது யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, இதெல்லாமே கிளியராக ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ரூஃபாக கொடுக்கணும், ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க் அண்ட் என்ன பப்ளிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு அவங்க சொல்லியிருக்க மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே டேட்டு ஃபில் பண்ணணும். இங்கே நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களே அந்த என்க்ளோசர்ஸ் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு அவங்க சம் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, உங்களுடைய மதர் டங் என்ன, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதோட டீட்டெயில்ஸு, அடுத்து உங்களோட கேட்டகரி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்லது 2 பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா போத்துன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணி இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணிக்கலாம்.
அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, பிஇ பிடெக்கா எம்இ எம்டெக்கா அது வந்து ஃபில் பண்ணிவிட்டு எஸ்எஸ்எல்சியில் உங்கள் மார்க்கோட பர்சன்டேஜ் என்ன, 12th ஸ்டாண்டர்டில் உங்களோட மார்க்கோட பர்சன்டேஜ் என்ன, பிஇ பிடெக்கில் என்ன ஸ்பெஷலைசேஷன் படிச்சிங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்க, எம்இ எம்டெக்கில் என்ன ஸ்பெஷலைசேஷன் என்ன மார்க் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். இவ்வளோ தான் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தலாம். ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் NIT திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஸோ பொசிஷன் அண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2ல் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசியேஷன் 1 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி அல்லது ஐடி, ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது எம்இ எம்டெக்கில் சிஎஸ்சி அல்லது ஐடி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? அல்லது அது கீக்லெண்ட்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி அண்ட் ஐடி, அதாவது சிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸோ இந்த டிசிப்ளின் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிசிப்ளினில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அல்லது எம்இஎம் டெக்கில் இதே டிசிப்ளினில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60% மார்க் வச்சுருக்கணும். ஏஜ் லிமிட் சுட் பி 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயில்டாக படித்து பார்த்துக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இன்கேஸ் நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 போஸ்ட்டுக்கு 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரியாக கிடைக்கும். ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் சேலரியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் பீரியட் உங்களுக்கு 6 மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனோட ரெலவென்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் காப்பீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணாலே கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபைலை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா குட் அகாடமிக் ரெக்கார்ட் வச்சுருக்கவங்க, ரிசர்ச் பொட்டன்ஷியல் இருக்கவங்க, ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பேசிஸில் உங்களை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்குமா அப்படின்னா அப்படி சொல்லலை, இஃப் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவைப்பட்டால் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா இன்டர்வியூ மட்டும் வச்சு ரெக்ரூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் தான் ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி மீட்டிங் ரூம், அதாவது NIT திருச்சியில் சிஎஸ்சி மீட்டிங் ரூம், அந்த ரூமில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஜூலை 5ஆம் தேதி நடக்கும். காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவாக இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.